ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் குழம்பு, சுண்டை வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் காயை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ முன்னாடியெல்லாம் வைப்பாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி வைக்கிறது பழக்கம். இப்போ எல்லாம் இதை யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வத்த குழம்பு வைக்கிறது அதிசயமாக இருக்கும். இப்படி காயாகவே எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி கிடச்சதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொத்தாக இருக்கும், அதில் எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்து நல்லா அலசி ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சு நல்லா தட்டிக்கிடலாம். தட்டாமல் நம்ம எண்ணெயில் வதக்கினோம்னா அது வந்து நம்ம முகத்துலேயே வெடித்து வெடித்து வந்து விழுகும். அதனால் தட்டி வச்சுருவோம். வச்சுட்டு கடவுளுந்தம் பருப்பு எண்ணெய் ஊற்றி கடவுளுந்தம் பருப்பு கருவேப்பிலையை போட்டுட்டு சுண்டைக்காயும் போட்டுருவோம். இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினா தான் அந்த கசப்பானது தெரியாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடலாம். வெங்காயம் தான் இதுக்கு கூட கொஞ்சம் தேவைப்படும், அது போட்டாச்சு. இப்போ இதுவுமே நல்லா எண்ணெயில் வதங்கும். ரெண்டும் ஒன்று போல் வதங்கி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கிடலாம். இப்போ எண்ணெய் வந்து கூட கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த கசப்பு தன்மையும் தெரியாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. 2 வெங்காயமும் சுண்டைக்காயும் நல்லா ஒன்று போல் கலந்து வெந்து வரவும் எண்ணெயிலே வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன் நான், சின்ன சின்னதாகவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தக்காளியும் இந்த இதோட நல்லா ஒன்று போல் வந்து தக்காளி சாஸ் வந்து நல்லா வெந்து ஒன்று போல் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசால் பொடி போட்டுக்கிடலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசால் பொடியவே நான் போட்டேன் இன்றைக்கி. அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு விட்ருங்க. இதுங்கிட்டு கொதிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம்னா, தேங்காய் வந்து இன்றைக்கி தேங்காய் மட்டும்தான், வெங்காயம் எதுவுமே போடாமல் வெறும் தேங்காய் தான் நல்லா வலுவலுன்னு பால் எடுக்கிற மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா வச்சு கொஞ்சமாக புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இதோட ஊற்றுறதுக்கு. இப்போ தேங்காயும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பு நல்லா ஒன்று போல் பின்னி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயும் இதோட ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதோட புளியும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து குழம்பு நல்லா ரொம்பவும் தண்ணியாக வச்சோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சோம்னா சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து நம்ம இறக்குறப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் இல்லை, அதனால் கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கிடுறேன் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டினாலுமே திரும்ப ஒருக்கே ஊற்றையில் கொஞ்சம் வடிகட்டினா தான் கீழே எப்படியாவது மண்ணாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்ல ஊற்றி அடியில் இருக்கிறத அப்படியே எடுத்துடலாம். இப்போ வந்து ஊற்றியாச்சு. அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து ஜீனி தான் போட்டிருக்கேன். வெல்லம் இன்றைக்கி இல்லை, இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இல்லை, பார்த்தது காலி ஆயிடுச்சு. இப்போ அதோட கொஞ்சமாக ஜீனி போட்டு கொஞ்சம் மேலேயே நல்லா எண்ணெய் ஊற்றி இதை இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து ரொம்ப தண்ணியாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். கட்டியாக அந்த ஓரளவுக்கு குருமா மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதோட ஒரு ஆம்லேட் வச்சு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சிடலாம். நான் வந்து கிச்சன் வந்து குட்டியோண்ட கிச்சன்னாங்களா, அதை அடுப்புக்கிட்டே தான் எல்லாமே கிண்ணம் எல்லாமே இருக்கும். அது லைட்டாக அந்த வீடியோவில் விழுந்துடும். என்ன வேறு பெருசான இடம்னா கொஞ்சம் நம்ம நகட்டி வச்சுட்டு அடுப்பு கிட்ட மட்டும் நம்ம எடுக்க முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.